சதி திட்டம் தீட்டியவரே சதியின் சக்கர வியூகத்தில் மாட்டுகிறார் அசுரமாதா. மிகவும் எச்சரிக்கையுடன் தாங்கள் சூழ்ச்சி செய்திருந்தாலும் அச்செயல் தவறானதாகும். மிகவும் சக்தி வாய்ந்த நபரை கொண்டு சதித்திட்டம் தீட்டியிருந்தாலும் அதன் குணம் அழிவை தருவதே. தந்திரமாக கடந்து சென்றாலும் வஞ்சத்தின் அக்னியில் அவர் சிக்கிக் கொள்கிறார். தாங்கள் இயற்கையை ஏமாற்றினீர்கள். ஆகையால் இயற்கை அந்த தந்திரத்திற்கான பதிலடியை தந்துள்ளது. அவ்வாறென்றால் இந்த இயற்கை அசுரமாதாவின் பதிலை அறிய தயாராகட்டும். ஏனென்றால் நான் அந்தகாசுரனும் தேவி பார்வதியும் சந்திப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை விதி நம் விருப்பப்படி நடந்துவிட்டால் பிறகு வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிடும் அசுரமாதா. ஆனால் அவ்வாறு நடப்பதில்லை. சரிதானே அசுரகுரு? ஆகையால் இறுதியாக எச்சரிக்கிறேன். பிரபஞ்சத்தில் இருளை பரப்பும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். அந்தகாசுரனுக்கு சத்தியத்தையும் சிவத்துவத்தையும் போதியுங்கள். ஏனென்றால் இருளை பரப்ப வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இறுதியில் அந்த இருளில் முழுவதுமாக மறைந்து விடுவார்கள். கவலை கொள்ள வேண்டாம் குருதேவா. நாம் செய்ய வேண்டியது அந்தகாசுரன் பார்வதியை சந்திக்காமல் பார்த்து கொண்டால் போதும். என்னோடு வாருங்கள். அந்தகாசுரன் என்று அசுர அரசனாக பதவியேற்கும் அரிய காட்சியை காண்போம். ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நாராயணாய நமः. ஓம் நம சிவாய. நாராயணாய நமः. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. தாயே, நாராயணரை சந்திப்பதற்கு மகாதேவர் இவ்வாறு பக்தியை மார்க்கமாக கொண்டு பூஜிக்க வேண்டும் என்று நான் எண்ணவில்லை. ஆம் தாயே, தந்தைக்கும் நாராயணருக்குமான உறவு என்றுமே புனிதமாகவும் உன்னதமாகவும் இருந்துள்ளது. இன்றும் அவர்களது உறவு புனிதமாக உன்னதமாக உள்ளது. இந்த பிளவிற்கு சூழ்நிலை காரணம். ஆனால் உறவுகள் சூழ்நிலையை எதிர்த்து போராட வேண்டி உள்ளது. தனது உறவின் உன்னத தன்மையை நிரூபிக்க வேண்டி உள்ளது. ஓம் நமோ நாராயணாய நமः. தாங்கள் கூறியது சரிதான் தாயே. ஒரு புறம் மகாதேவரும் நாராயணரும் ஒருவரை ஒருவர் பூஜிக்கிறார்கள். நாராயணரை தரிசிப்பதற்காக மகாதேவர்
மற்றும் மகாதேவரை காணாமல் இருக்க நாராயணர் இருவரும் பக்தியை கையாள்கிறார்கள். அதே மறுபுறமும் அசுரகுலத்தின் இரு வீரர்கள் அந்தகாசுரனும் கஜாசுரனும் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் புரிவதற்கு சங்கநாதத்தை முழங்குகிறார்கள். உறவு என்ற சங்கலியால் இவர்களும் சரி அவர்களும் சரி பிணைக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் உறவுக்கு பின்னால் உள்ள உணர்வு இரண்டும் வெவ்வேறாகும். ஓம் நம சிவாய. கஜாசுரா, மதிகட்ட சிவபக்தனே, பார், நுழைவாயிலில் உன் மரணம் நிற்கிறது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நான் கூறியது கேட்கவில்லையா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இனி பேசி பயனில்லை. நம சிவாய. ஓம் நம சிவாய. மகனே, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம. ஓம் நம. நாராயணாய நமः. ஓம் நம. ஓம் நம சிவாய. ஒரு சிவபக்தன் மற்றொரு சிவபக்தன் சிவ பூஜை செய்யும் வேளையில் இவ்வாறு வேதனையை அனுபவிப்பதை காண இயலவில்லை. ஓம் நம. என்னை மன்னித்துவிடு அசுரமாதா. நான் வெளியில் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சற்றும் கருணை இல்லாத தாயல்லவா நீ? மகனின் காயத்தை கண்ட பிறகும் கூட அமைதியாக நிற்கிறாய். அன்னையின் எண்ணத்திலிருந்துதான் மைந்தனின் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. நீ உனது மைந்தனுக்கு தீய வழியை கற்பித்தாய். வரமளித்த பிரம்மதேவரின் கண்களையே மறைப்பதற்கு கற்றுக் கொடுத்தாய். ஆனால் நானோ என்னுடைய மைந்தனுக்கு தர்மத்தை கற்றுக் கொடுத்தேன். ஓம் நம. மௌனம் காக்காவிட்டால் கஜாசுரனுக்கு பிறகு உங்கள் அனைவருக்கும் இந்த தவறுக்கான தண்டனையை வழங்குவேன். ஓம் நம சிவாய. கஜாசுரா, நிறுத்து அந்தகாசுரா. என் சக்திக்கு முன்னால் உன் பக்தி தோற்றுவிட்டது. என்னிடம் உயிர் பிச்சை கேட்க விரும்புகிறாயா? கேள் கஜாசுரா. இந்த சிவலிங்கத்தை வெளியேற்றி உன் அரியணையை எனக்கு தந்தால் உன்னை நான் மன்னிக்க தயார்.